வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், திமுகவின் சமூக அநீதி கோர முகம் அம்பலமாகிவிட்டதாக கடுமையாக சாடியுள்ளார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். மருத்துவர் ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் வன்னியர் இடஒதுக்கீட்டு மறுப்பு என்பது திமுகவின் சமூக அநீதி கோரமுகம் அம்பலமாகிவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய அளவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க முடியும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கின்றார். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று மனதளவில் உறுதி ஏற்றுக்கொண்டு அதற்காக சாக்கு சொல்வதற்காக மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவது போல இந்த பதில் அமைந்திருக்கிறது என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்று பேசிய பாமக சட்டப்பேரவை கட்சி தலைவர் ஜி.கே. மணி, வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி பேசியிருந்தார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சரும் அதே போல சட்டத்துறை அமைச்சரும் தேசிய அளவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்தினால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம் என்றும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த வாதத்தை முதலமைச்சரும் அமைச்சர் ரகுபதியும் எங்கிருந்து கண்டுபிடித்தார்களோ என்று தெரியவில்லை என்றும் ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் இதுவரை வழங்கப்பட்ட எந்த இடஒதுக்கீடாக இருந்தாலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி வழங்கப்படவில்லை என்றும் தேசிய அளவிலான இடஒதுக்கீடுகளும் வழங்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் மாறாக இடஒதுக்கீடு கோரும் சமூகங்களின் பின்தங்கிய நிலையின் அடிப்படையில் தான் இதுவரை இடஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் அதுபோல வன்னியர்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து உச்சநீதிமன்றம் கூட தீர்ப்பில் முறையான அந்த தரவுகளினுடைய அடிப்படையிலே கொடுக்கப்பட வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறத தவிர கொடுக்கப்படக்கூடாது என்று சொல்லவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டி இந்த அறிக்கையிலே பேசியிருக்கின்றார். தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு 20% தனி இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி 10 ஆண்டுகளுக்கும் மேல் பாமக தலைமையில் போராட்டங்கள் நடைபெற்றதை தொடர்ந்து 1989 ஆண்டில் வன்னியர்கள் உள்ளிட்ட 108 சாதிகளுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது என்றும் அதற்கு எந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மூலமாக கலைஞர் அந்த இடஒதுக்கீட்டை கொடுத்தார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இது மட்டும் இல்லாமல் அருந்தியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வழங்கப்படக்கூடிய அந்த உள் ஒதுக்கீடு எந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் வழங்கப்பட்டது என்றும் தரமாரியாக கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். தொடர்ந்து இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே தமிழக அரசு இனியும் தாமதித்தால் ஏற்கனவே நடைபெற்றதை விட இன்னும் வீரியமான போராட்டங்களை தமிழ்நாட்டில் நடத்துவோம் என்றும் வன்னியர்களுக்கான சமூக நீதியை பாமகவும் வன்னியர் சங்கமும் இணைந்து வென்றெடுக்கும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.